மதுரை மீனாட்சி அம்மனின் கோவிலில் உள்ள மடப்பள்ளியில் பணிபுரிந்து வந்தவர்தான் ஸ்ரீனிவாசர். இவர் மீனாட்சி அம்மனின் மீது அதீத அன்பு கொண்டவர். ஒரு நாள் அதிக வேலையின் காரணமாக மிகவும் களைப்பாக இருக்கிறது என்று மடப்பள்ளியை உட்புறமாக தாழ் போட்டுவிட்டு, அம்மா மீனாட்சி, எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது, அதனால் சற்று நேரம் ஓய்வெடுக்கிறேன், சிறிது நேரம் கழித்து என்னை எழுப்புங்கள், அப்பொழுதுதான் நான் பிரசாதம் செய்ய முடியும் என்று மீனாட்சி அம்மனுக்கு உத்தரவு போட்டுவிட்டு தூங்க செல்கிறார் ஸ்ரீனிவாசர். தூங்கிக் கொண்டிருந்தவரின் காதுகளில் திடீரென மடப்பள்ளி கதவை தட்டும் சத்தம் கேட்கிறது. அதை கேட்டு திடுக்கிட்டு எழுந்த ஸ்ரீனிவாசர், அம்மா மீனாட்சி, என்னை இப்படி எழுப்பாமல் விட்டுவிட்டாயே என்று நினைத்துக் கொண்டு மடப்பள்ளியின் கதவை திறக்கிறார். அங்கே பிரசாதங்களை எடுத்துச் செல்ல ஆட்கள் வந்திருந்தனர். அம்பாளுக்கு தீபாராதனை காட்ட நேரமாகிவிட்டது, பிரசாதம் தயாராகிவிட்டதா என்று கேட்டபடி உள்ளே வந்தனர். அதை கேட்ட ஸ்ரீனிவாசர் என்ன செய்வது என்று தெரியாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். மடப்பள்ளிக்குள் சென்ற ஆட்கள் அங்கே பிரசாதம் தயாராகி இருப்பதை பார்க்கிறார்கள். அதை பார்த்த ஸ்ரீனிவாசருக்கு ஒன்றுமே புரியவில்லை. வந்தவர்கள் அதையெல்லாம் அம்பாளுக்கு எடுத்து சென்று விடுகிறார்கள். குருக்கள் அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்து தீபாராதனை காட்ட திரையை விளக்கும் போது மீனாட்சி அம்மனின் ஒரு பக்கம் மூக்குத்தி காணாமல் போயிருப்பதை கவனிக்கிறார். அம்மா மீனாட்சி, என்ன சோதனை இது என்று அதிர்ச்சி அடைந்தார். அச்சமயம் ஒரு அசரீரி ஒலி கேட்கிறது. யாரும் பயப்பட வேண்டாம், ஸ்ரீனிவாசன் மிகவும் களைப்பாக இருக்கிறது என்று கூறி தூங்க சென்றான். சிறிது நேரம் கழித்து எழுப்பச் சொல்லியிருந்தான். ஆனால் அவன் களைப்பில் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தேன். குழந்தை அயர்ந்து தூங்கும் போது எந்த தாயாவது எழுப்பி விடுவாளா? அதனால் நானே பிரசாதம் செய்யலாம் என்று மடப்பள்ளிக்கு சென்றேன். அங்கே வெளிச்சம் குறைவாக இருந்ததால் என்னுடைய மூக்குத்தியை வெளிச்சத்திற்காக மடப்பள்ளியில் கழட்டி வைத்திருக்கிறேன். அங்கே சென்று தேடி பாருங்கள், மூக்குத்தி கிடைக்கும் என்று அசரீரி கூறிவிட்டு நின்றது. இதை கேட்ட ஸ்ரீனிவாசன், அம்மா, எனக்காக வந்து பிரசாதம் செய்தாயே, நான் என்ன புண்ணியம் செய்தேன் என்று மீனாட்சி அம்மனின் அன்பை நினைத்து கண்ணீர் விடுகிறார். மீனாட்சி அம்மன் தன் பக்தனுக்காக எந்த எல்லைக்கும் செல்வார் என்பதற்கு இந்த சம்பவமே சான்றாகும்.